நோய்களிலேயே ரொம்ப 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 ஒரு கொடுமையான நோய்னு சொன்னால் சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான நோய்னு சொன்னால் அந்த சொரியாசிஸாக தான் இருக்கும். அந்த சொரியாசிஸ் வந்து பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிக்கு வந்து வாழ்க்கையே பாதி வந்து அவர் இழந்துட்டா மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மோசமான வியாதினே அதுக்கு சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கு மோசமான ஒரு வியாதியை கூட நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து சிகிச்சை பெற்றதுக்கப்புறம், உங்ககிட்ட வந்து சிகிச்சை பெற்றதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி அந்த தழும்பு கூட இல்லாத அளவுக்கு நாங்களே நேரில் பார்த்தோம். அந்த பாதிக்கப்பட்ட பர்சன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பரிபூர்ணமாக குணமாயிருக்காங்க. அதற்கான சிகிச்சை முறை என்ன டாக்டர்? எப்படி வந்து அந்த ஒரு பெரிய மிராக்கிள் உங்களால் செய்ய முடிஞ்சது? இந்த சொரியாசிஸ்ங்கிற நோயில நான் ஒரு பெரிய மிராக்கிள் பண்றதா சொன்னீங்க. மிராக்கிள்ங்கிறது ஒரு கடவுள் ஒருத்தராக முடியும். அப்போ இருந்து எல்லா நிகழ்ச்சியும் தான் சொல்லிட்டு வரேன். கடவுள் ஒரு ஆளாக தான் ஒருத்தராக முடியும். 100% குணப்படுத்துறதும் அவர் தான் முடியும். மிராக்கிள் பண்றதும் அவரால் தான் முடியும். தனிப்பட்ட ஒரு நபரால் முடியாது. நான் மிராக்கிள் பண்றேன்னா கட்டுறதுதான் மருந்தா கொடுக்க முடியும். ஒரு மனுஷன் கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது கடல் அளவு சொல்லுவாங்க. என்னை விடவும் தலை சிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் ஒரு ஆளு தான் சொரியாசிஸ்க்கு தகுந்த சிகிச்சை அளிக்கிறேங்கிறதுலாம் சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பேஷண்ட் சிகிச்சை அளிக்கிறேன்னா என்னால அந்த நோயை கட்டுப்படுத்த முடியும், இந்த நோயை குணப்படுத்த முடியும், இந்த நோயாளியை குணப்படுத்த முடியும்ன்றதா மட்டும்தான் எடுக்கிறேன். முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லி விடுறாங்க. அதான் முடியும். என்ன நான் செய்யற மெயின் இதே தான். அது மாதிரி அந்த நோயாளியை நான் மற்ற நோயாளிகள் மாதிரி பார்க்கறது கிடையாது. என் குடும்பத்துல ஒருத்தருக்கு இந்த மாதிரி பாதிப்பு வந்தா நான் என்ன செய்யணும் அதை தான் நான் செய்துட்டு இருக்கேன். என்னோட சிகிச்சை முறை அப்படி. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்போ சொரியாசிஸா என்கிட்ட வாங்க, நான் மருந்து சாப்பிட்டோம்னா பத்தியமே இல்லைன்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த நோயாளிகிட்ட மூலியம் இருக்குது கூட பத்தியம் நிச்சயம் உண்டு, பக்கவிலே கிடையாது. சொரியாசிஸ்ங்கிறது பாரபட்சம் இல்லாம பார்க்குற ஒரு நோய். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த இடம் கிடையாது, எல்லா இடத்துலையும் பாதிப்பு உண்டாக்குற ஒரு வகையான நோய். அதே மாதிரி இது ஆண்களை விடவும் அதிகம் பெண்களை தாக்குற நோய். இந்த நோய் அதிகமா பெண்களை தான் பாதிக்குதுன்னு சயின்டிபிக்காவே ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்த நோய்க்கான காரணங்கள் என்னன்னு இப்ப அலோபதியில கேட்டீங்கன்னா எந்த காரணமும் சொல்ல முடியாம இருக்கிறாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு காரணத்தை சொல்லணும்னா அது அதிகமான மன அழுத்தம் தான் காரணம். இன்னும் சில டைப், அதாவது சொரியாசிஸ்ங்கிறது இப்ப நிறைய பேர் சொரியாசிஸ்னோட என்ன நினைக்கிறாங்க, தோல்ல வரக்கூடிய எல்லா நோயுமே சொரியாசிஸ் தான். இந்த வேர்க்குரு மாதிரி இருக்க எக்ஸிமாம்பாங்க, அதையும் சொரியாசிஸ்ங்கிற ஒரு வகையில சேர்த்து தான் வாங்கிச்சுவாங்க. சொரியாசிஸ்ல பல வகை உள்ளது. அது நிறைய பேர் இருக்கு, நிறைய டைப் இருக்குது. அது யாருமே அந்த டைப்புக்கு வந்து சிகிச்சை அளிக்க முடியும். சொரியாசிஸ் முட்டி போனா சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் ஒரு வகையான மூட்டு நோயை உருவாக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு நான் சொல்ல முடியல. சொரியாசிஸா வாங்க என்கிட்ட வாங்க, பத்தியமே இல்லாம மருந்து கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய பேர் கொடுத்துட்டு விளம்பரம் நானும் பாக்குறேன். நிறைய விளம்பரங்களை பாக்குறேன், 1-2 விளம்பரங்கள். எந்த பேப்பரை பார்த்தாலும் அந்த விளம்பரங்கள் தான் இப்ப நடந்துட்டு, டிவியை பார்த்தா அந்த நேரத்தில் நடந்துட்டு. ஆனா எத்தனை பேர் குணப்படுத்தினாங்கிறத யாருமே இதுவரை காமிக்கணும். என்னை பொறுத்தவரை ஆதாரபூர்வமா காமிக்கக்கூடிய என்னோட சிகிச்சை முறையே அப்படிதான். ஒரு நோயாளி இப்ப நிறைய இடத்த பாக்குறாங்க, பார்த்துட்டு கடைசி நேரத்தில் என்கிட்ட வராங்க, டாக்டர் நான் பார்மாஸ் ஆகிற கண்டிஷன்ல வந்திருக்கிறேன், இனி உங்களை தான் நம்பி இருக்கிறேன், எப்படியாவது நீங்க அந்த நோய்க்கு ஒரு தீர்வு கொடுங்க டாக்டர், என்னால இன்னும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, ஒரு எங்க வீட்டிலே என்ன ஒரு ஓரமா தண்ணி வச்ச மாதிரி வச்சிருக்கிறாங்க, நான் சமைக்கிற சாதத்தையாக சாப்பிடல, நான் போட துணியை யாரும் யூஸ் பண்ற கண்டிஷன்ல கூட இல்லை, அந்த அளவுக்கு என்ன ஒதுக்கி வச்ச மாதிரி வச்சிருக்காங்க டாக்டர். ரொம்ப பரிதாபமா இருக்கும், அவங்க நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஆனா சொரியாசிஸ்ங்கிறோட பயப்படுற நோய் இல்லை, அது தொற்று நோய் கிடையாது. இது தொற்று நோய் அல்லாத ஒரு தோல் நோய். நிறைய பேர் என்ன பண்றாங்க, நம்ம வீட்டுல நம்ம ஒய்ஃபுக்கு வந்திருக்குதே, ஒருவேளை நம்மளும் தொற்றிடுமோ, தொற்று நோய் கிடையாது. மன அழுத்தத்துல அவருடைய நோய் தான் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவா நோய் வந்து எதுல வரும்னு நினைக்கிறீங்க? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற நீர், அந்த 3 வகையில தான் நம்மளுக்கு நோயே வரும். இதுதான் நோய்க்கான அடித்தளம். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் எப்படியோ போயிட்டு ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது. கண்ட இடத்துல சாப்பிட்றோம், கண்ட தண்ணியை குடிக்கிறோம், சுவாசிக்கிற காற்று பொல்யூஷன் இல்லாத ஒரு காற்று நம்ம சுவாசிக்க முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம நோய், ஆனா நோய் வந்துட்டு என்ன பண்றது? சரி, நோயை வராமல் தடுக்கதான் முடியல, வந்துருச்சு, அப்ப என்ன பண்ணும்? எந்த மாதிரி டைப்பான சொரியாசிஸ் தெரிஞ்ச ஒரு டாக்டரை போய் அணுகணும். அந்த டாக்டர் இந்த நோயை குணப்படுத்தக்கூடியவரா? இந்த போய் கேளுங்க சார், எனக்கு இப்போ வந்துட்டு சொரியாசிஸ் எந்த மாதிரி டைப் சார், டாக்டர் சொல்றாங்களே எப்படி சொரியாசிஸ் 7 வகையான டைப் இருக்குன்னு சொல்றாங்களே, இது எந்த வகையான டைப் சார்?
இது சொரியாசிஸ் தானா இல்ல எக்ஸிமாவா இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சையை கொடுக்கிற டாக்டரா பார்த்து சிகிச்சை எடுங்க. சொரியாசிஸ்ங்கிற பெரிய உயிர்கொல்லி நோய்களை நிச்சயமா குணப்படுத்த முடியும். நீங்க தேர்ந்தெடுக்க டாக்டரை பொறுத்து இருக்கு. இப்ப எங்கிட்ட வர நோய் நான் என்ன பண்றது, இப்ப நிறைய பேர் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியுமா சார், பிளட் இதோட அறிகுறி கூட தெரியாது. ஒரு நோயாளிக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா சொரியாசிஸ்க்கான அறிகுறி எதுவுமே தெரியாது. இப்ப ரொம்ப சிவியரா நாங்க என்ன பண்றோம்னா அந்த ஸ்கின்ல அந்த செதில எடுத்து லேபுக்கு அனுப்புறோம். லேப் ஒரே ஓட்டத்தில் மும்பைல மட்டும்தான் இருக்கு. அங்க அனுப்பி இது எந்த டைப்பான சொரியாசிஸ் கண்டறிந்து அதுக்கு தக்க மருத்துவ நாங்க அழைச்சிட்டு வரோம். எங்க சிகிச்சை முறை அப்படிதான். ஆனா அதே மாதிரி எங்கிட்ட ஒரு முறை சிகிச்சை எடுத்தால் திரும்ப அந்த நோய் வராதுங்கிறது உத்தரவாதம் கொடுத்து சிகிச்சை எடுக்கணும். இதுவரைக்கும் யாருக்கும் வந்ததில்லை. என்கிட்ட சிகிச்சை எடுத்த பல நோயாளிகள் இருக்கிறாங்க. ஒரு முறை சிகிச்சை எடுத்திருக்காங்கன்னா திரும்ப அவங்களுக்கு இந்த நோய்க்காக இன்னொரு இடத்துல பார்த்தது இல்லை. எங்கிட்ட வந்திருக்காங்க நிறைய பேர். டாக்டர் அந்த டாக்டரை பார்த்தேன், இந்த டாக்டரை பார்த்தேன் சார், அலோபதியில பல லட்சத்தை இழந்தேன். அது மாதிரி சொரியாசிஸ் என்ன பண்றாங்கன்னா வெளியே ஆயின்மெண்ட் போட்டு மட்டும் பூசி அமைக்கிறாங்க. அப்படி ஆயின்மெண்ட்ல மட்டும் நீங்க தடவி குணப்படுத்தினாடி இருந்தா அது வரும்போது டபுளா விரிஞ்சிடும். பார்த்துருப்பீங்க, முதல்ல ஆரம்பிக்கும் போது புள்ளி மாதிரி ஆழ்ந்திருக்கும். நீங்க ஆயின்மெண்ட் போட்டு போட்டு அதை அமுக்கும் போது என்ன பண்ண விரிஞ்சே இருந்திருக்கு. ஒரு சின்ன புள்ளியா இருந்தது கடைசியாக விட்டம் வந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு. ஆனா அந்த நோய் பெரும்பாலும் பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா எலும்புகளை தான் பாதிக்கும். அதான் சொன்னேன், சோரியாட்டிக் அர்த்ரைட்டிஸ்ங்கிற ஒரு வகையான மூட்டு நோயை உருவாக்கும் சொல்லுவோம். நகங்கள் சொத்தையாகி போகும். பார்த்துருப்பீங்க, நகங்கள் சொத்தையாகி போகும். விரல் மடங்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டுனா அந்த விரல்லாம் நாங்கள் மடங்க ஆரம்பிச்சிடும். கால் விரல் மடங்க ஆரம்பிச்சிடும். விரல்கள் சொத்தையாக ஆகிடும். கண்ணில் வந்து கண் பார்வை போயிடும். அந்த மாதிரி நிறைய பேர் கால் உள்ளால வரக்கூடிய சொரியாசிஸ் பார்த்துருக்கேன். கால் உட்பதியில் வரும், சரி பாதி கேட்காம கூட நிறைய பேசுங்க. ஆனா சொரியாசிஸை பொறுத்தவரை லேட் பண்ண இன்னும் அதோட வீரியம் அதிகமாகிடும். அதன் தாக்கம் ரொம்ப அதிகமாகிடும். கண்ட்ரோல் பண்ண முடியாத கண்டிஷன்ல கூட போகலாம். ஆனா நோய் எந்த நோயா இருக்கட்டும் ஆரம்ப கண்டிப்பா பார்த்தா ஆகும். நான் சொன்னேன் உயிர்கொல்லி நோய் இல்லைன்னா அந்த உயிர்கொல்லி நோயாக தான் மாற்றம் இருக்கு உங்க கையில தான். என்ன நாள் கூட அப்படியே விட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதனால நோயின்னு வரும்போது ஆரம்ப ஸ்டேஜ்ல நிச்சயமா பார்த்துருங்க, லேட் பண்ணாதீங்க. சொரியாசிஸ் கண்டிப்பா குணமாகிற வேதி தான். அதை நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத பொறுத்து இருக்குது, நிச்சயமா குணப்படுத்த முடியும். டாக்டர், இவ்வளோ ஒரு வினோதமான விசித்திரமான ரொம்ப கொடுமையான என்னென்ன வார்த்தைகள்லாம் அதுக்காக சேர்க்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு சொரியாசிஸ் நோய் எதனால ஆக்சுவலி வருது டாக்டர்? நான் ஏற்கனவே சொன்னதான், நோயின்னு இருந்தாலே சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, இந்த 3 நாளும் பெரும்பாலும் நோய்கள் வருது. இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க லைஃப் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப். கண்ட இடத்துல சாப்பிடுறோம், கண்ட தண்ணீரை குடிக்கிறோம், கண்ட காற்று சுவாசிக்கிறோம். அப்படி இருக்கனால தான் நமக்கு இந்த பிரச்சனை வருது. ஆனா இது மெயினா சொரியாசிஸ் பாத்தீங்கன்னா பரம்பரை வேதின்னு கூட சொல்றாங்க. மன அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா ஸ்ட்ரெஸ் அதிகமா, இந்த வேலைப்படாம மனசை போட்டு ஒரு அழுத்தத்தை அழுத்திட்டே இருக்காங்க. இவங்களுக்கும் நாளடைவில் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லப்படுது. ஆனா அந்த போதைப் பொருட்களை யூஸ் பண்றவங்க, ஸ்டீராய்டு வகையான மருந்துகளை யூஸ் பண்றவங்க, இப்போ ஒரு நோய்க்கான மருந்து இதுதான் தீர்மானிச்சு ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்டதா அலோபதி மெடிசன் பெரும்பாலும் ஸ்டீராய்டுகள் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது சிலவங்களுக்கு ஒத்துக்காது. அதன் தாக்கத்தினாலே நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணா கண்டிப்பா வருது. ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகளை கண்டினியூ ஒரு ஆள் யூஸ் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா வருது. இப்ப சர்க்கரை நோய்க்காக சிலவங்க மருந்து எடுத்துருக்காங்க, அலோபதி மெடிசன் எடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதையும் நீங்க கண்டினியூ எடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வருது. அது மாதிரி வீசிங்க்கு சில ஸ்டீராய்ட்ஸ் கலந்த மருந்து அது எடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு கண்டறியப்பட்டுள்ளது. ஆனா சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் காரணம்ங்கிறது ஒரு தீர்க்கமான முடிவு யாராலையும் சொல்ல முடியல. இதுதான் உண்மை. ஆனா நிச்சயமா சொரியாசிஸ்க்கு தீர்வு உண்டு. அந்த காலகட்டத்தில் என்னன்னா சொரியாசிஸ் இப்ப நகரிகளத்தை சொல்ல ஆரம்பிச்சோம். அந்த காலகட்டத்தில் படைன்னு சொன்னாங்க, காலஞ்ச படைன்னு சொன்னாங்க. அப்படிதான் சிகிச்சை அடிச்சு வந்தாங்க, தடிப்புத்தூள் அலர்ஜின்னு சொன்னாங்க. அப்படிதான் அந்த காலத்துல இந்த நோய் இருந்தது. இந்த காலத்துல நவீனமா அந்த நோய் கிடையாது. அந்த காலத்துல நோய் இருந்தது. அதுக்கு இப்ப மருத்துவ சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா பரங்கிப்பட்ட சூர்ணம், அந்த சூர்ணத்தை யூஸ் பண்றாங்க. நிறைய கெமிக்கல் இல்லாத மருந்துகள் இருக்கு. அதை கண்டினியூ பண்ணி நாடையில அதுக்கு தேவைக்கு தகுந்தவர். இப்போ பரங்கிப்பட்ட சூழ்நிலை டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா நீங்க 100 ரூபா வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும்னு சாப்பிட்டீங்கன்னா அது நல்லது கிடையாது. ஒரு மருத்துவரின் ஆலோசனை பற்றி எந்த மாதிரி தான் எடுக்கணும். ஏன்னா அந்த சொரியாசிஸ் சொன்ன பல டைப் இருக்குது. எந்த டைப்புக்கு எந்த மாதிரி மருந்து எடுக்கணும்னு அவரால் சொல்ல முடியும். ஆலோசனை பற்றி எடுங்க, நிச்சயமா அது விடுபடலாம்.
மெயினா மன அழுத்தம் இல்லாம பார்த்துக்கணும். அதே மாதிரி போதைப் பொருட்கள் எதையும் எடுக்காங்க, ஸ்டீராய்டு அந்த மருந்துகள் எதையும் எடுக்காதீங்க. அப்படி எடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல விட்டுருங்க. அதை கண்டினியூ பண்ணதான் ஸ்கின்ல பிரச்சனைகள் வருது. என்கிட்ட வந்து பல நோயாளி நான் பார்த்துருக்கிறேன், அவங்க அந்த இன்னொரு நோய்க்காக எடுத்த மருந்தோட அலர்ஜி தான் நிறைய பேர் வந்துருக்குது. அப்படி நிறைய பேர் சிகிச்சை எடுத்துருக்காங்க. இதை நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா எலும்பை தான் பாதிக்கும். மெயின் நம்ம அப்பவே தான் சொல்லி சொரியாசிஸ்க்கு மெயின் பாதிப்பே எலும்பை தான் பாதிக்கும். எலும்பு பாதிச்சா என்ன ஆகும்? அவங்க செயல்பாடு இல்லாமலே போயிடுவாங்க. முடக்குவாதம் வரைக்கும் வந்துடும். சோரியாட்டிக் அர்த்ரைட்டிஸ்ங்கிறது கை கால அந்த ஒரு வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை வந்துடும். அவங்கள அந்த கால் நிமிராத கண்டிஷன் இருக்கு, பெண்ட் ஆகிடும். அதனால ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டு டாக்டர், இந்த சொரியாசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கில மருத்துவத்தில் வந்து சம்டைம்ஸ் மெடிசன்ஸே இல்லைன்றாங்க, சம்டைம்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்றாங்க. பட் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்மளோடதுல வந்து நிறைய வித்தியாசமாக வந்து கம்ப்ளீட் கியூராக பண்ணுறோம். என்ன வித்தியாசம் ஆங்கில மருத்துவத்திற்கும் நம்மளோட மூலிகை மருத்துவத்திற்கும் சொரியாசிஸ்க்கான என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு? எல்லா நோய்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. சொரியாசிஸ்க்கும் அதே மாதிரி தான். அதே மாதிரி ஆங்கில மருத்துவர்கள் ஒப்புக்கொண்டதை என்னால் குணப்படுத்த முடியல, சொரியாசிஸ் எங்களால் குணப்படுத்த முடியல ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரை நிச்சயமா குணப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. அதை செய்து காமிச்சிருக்கு. மூலிகை ஏதாவது தரமான மூலிகை எந்த மருத்துவத்துல கிடைக்குதோ நிச்சயமா அந்த மருத்துவரை குணப்படுத்த முடியும். எங்கேருந்து நான் சொன்ன மாதிரிதான் மூலிகை மருந்துங்கிறது எப்படி சாதாரண விஷயம் பத்தியும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி எடுத்துக்கொண்டா நிச்சயமா குணப்படுத்த. இப்ப ஆங்கில மருத்துவம் என்ன பண்ணா ஆயின்மெண்ட் போட்டு அதை அமுக்கி விடுறாங்க. உள்ள டேப்லெட் கொடுக்குறாங்க, ஆயின்மெண்ட் போட்டு அமுக்கி விடுறாங்க, திரும்ப வரும்போது டபுள் ஆகும். எங்க மருத்துவ சிகிச்சை நாங்கள் என்ன பண்ணோம், முதல்ல என்ன பண்ணோம்னா அந்த பேஷண்ட் வர்றாங்க, வந்தவொடனே எந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்கன்னு பார்ப்போம், எந்த மாதிரி டைப்ல சொரியாசிஸ் கண்டறிகிறோம். கண்டறிந்து அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை நாங்கள் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மோசன் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு 1 வீக் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலங்கள்லாம் மலத்துல அசடு இருந்தால் போட்டுன்னு சொல்லி மோசன் போகிறதுக்காக மருந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 7 டேஸ்ன்னு சொல்றத விட ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள்ல ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு. இந்த டைம்ல விட்டுறக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வந்து பாக்குறாங்க, ஒரு 3 மாசத்துல நல்லபடி ஆயிடுச்சா இனியா டாக்டர் பக்கம் விட்டுறாங்க. அப்படி விடக்கூடாது. அதான் லாஸ்ட் ஸ்டேஜ். இப்போ டாக்டர் வந்து 7 மாசம் சொல்றாங்க, 7 மாசம் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி பாருங்க, திரும்ப லைஃப் லாங் வராது. அதுக்கு ஊத்தினா ஃபுல் கேரண்டி கொடுத்து நாங்கள் சீட்டு எடுக்கணும். ஆங்கில மருத்துவம் ஸ்டீராய்டு கலந்த மருந்து, அதோட பக்க விளைவு அதிகம். எங்க இதுல பக்க விளைவு நிச்சயம் கிடையாது. மூலிகை பியூர் மூலிகை நாங்கள் சிகிச்சை அளிக்கிறோம். அதே மாதிரி எந்த ரத்த சேதனமும் கிடையாது. குறிப்பிட்ட ஆட்கள் அது குணமாயிடும். அது நீங்க பத்தியத்தை ஃபாலோ பண்ணி மருந்தை முறைப்படி எடுத்தா நிச்சயமா சொரியாசிஸ் விடுவாங்க. சோரியாசிஸ் தடிப்பு தோல் அலர்ஜி. சோரியாசிஸ் எனும் தடிப்பு தோல் அலர்ஜியானது தோலில் ஏற்படும் தொற்றுத்தன்மை இல்லாத தன்னுடல் தாக்கும் நோயாகும். இந்த நோய் தோல் மற்றும் மூட்டுக்களை பாதிக்கும். இது பொதுவாக தோலில் சிவந்த செதில் போன்ற திட்டுக்களை ஏற்படுத்தி தோல்களில் வெள்ளி அதாவது சில்வர் நிற தோற்றத்தை அல்லது வெள்ளை நிற தோற்றத்தில் மீன் செதில்கள் போல் ஏற்பட்டு நாட்பட வடிவத்தில் பெரிதாகி உடம்பில் ஒரு அருவருப்பான தோற்றத்தை உருவாக்குவதுடன் சீழ்வடியும் புண்ணாக மாறுகிறது. இந்த நோய் உச்சந்தலை முதல் இனப்பெருக்க உறுப்புகள் உட்பட உள்ளங்கால் வரையிலும் எந்த பகுதியை வேண்டுமானாலும் பாதிக்கலாம். இந்த நோய் நாட்பட கை நகங்கள், கால்விரல் நகங்கள், மூட்டுகள் போன்ற பகுதியில் தோன்றி சொரியாட்டிக் எனப்படும் கீழ்வாத நோயை உருவாக்குகிறது. சோரியாசிஸ் எனப்படும் இந்த நோயால் பாதிக்கப்படும் 10 முதல் 15% இந்த சொரியாட்டிக் கீழ்வாத நோயால் நிச்சயம் பாதிக்கப்படுகின்றனர். சொரியாசிஸ் எனப்படும் தடிப்பு தோல் அலர்ஜியானது பல வகைப்படும். சொரியாசிஸ் வல்கேரிஸ். சோரியாசிஸ் வல்கேரிஸ் எனப்படும் சிவந்த தட்டை வடிவ தோல் அலர்ஜியானது சாதாரணமாக பாதிக்கும் ஒரு தடிப்பு தோல் அலர்ஜியாகும். இது 80 முதல் 90% பேரை பாதிக்கிறது. இது தோல் சிவந்த நிறத்தில் வெள்ளி நிற வெள்ளை தோலால் மூடப்பட்டு காணப்படும். அடுத்து ஃப்ளக்சுரல் தடிப்பு தோல் அலர்ஜி. இது பெரும்பாலும் உடலில் மடிப்புகள் உள்ள பகுதிகளான பிறப்புறுப்புகள், மார்பகங்களின் கீழ்ப்பகுதி, அக்குள்கள், எடை கூடிய வயிற்றுப் படலம் போன்ற பகுதிகளில் ஏற்படும் நோயாகும். இதன் தாக்கம்
உராய்வு மற்றும் வியர்வையின் காரணங்களால் அதிகரிக்கும் தன்மை உடையது. காட்டேட் எனப்படும் தடிப்பு தோல் அலர்ஜி எண்ணற்ற வட்ட வடிவ புள்ளிகள் போல் தோன்றி முட்டை வடிவத்தில் உடலின் பெரும் பகுதிகளான முண்டம், கை கால்கள் மற்றும் உச்சந்தலைகளில் தோன்றுகிறது. காட்டேட் எனப்படும் இந்த வகை நோயானது தொண்டை தொற்று நோய்களுடன் தொடர்புடையதாக காணப்படுகிறது. பாஸ்டுலர் எனப்படும் தடிப்பு தோல் அலர்ஜி நோய் தொற்று ஏற்படுத்தாத சீழ்களால் நிரப்பப்பட்ட சிவந்த நிறத்துடன் காணப்படும் இந்த பாஸ்டுலர் எனப்படும் தடிப்பு தோல் அலர்ஜியானது உடலில் எந்த பகுதிகளில் வேண்டுமானாலும் சீரற்று வரலாம். நக தடிப்பு தோல் அலர்ஜி கை மற்றும் கால் நகங்களில் மேல் புறத்தில் நிறம் மாறுதல், நகங்களில் குழி விழுதல், நகங்களுக்கு ஊடாக கோடுகள் செல்லல், நகத்துக்கு மேல் பகுதி கீழ்ப்பகுதிகளில் தோல் தடித்தல், நகங்கள் செதிலிழந்து நொறுங்குதல் போன்றவை நகத்தடிப்பு தோல் அலர்ஜியின் அறிகுறிகளாகும். கீழ்வாதத்தில் தடிப்புத் தோல் அலர்ஜி இந்த நோய் கை, கால், விரல்கள் போன்ற மூட்டுக்களில் உருளை வடிவத்தில் வீக்கத்தை உண்டாக்கக்கூடியது. நாட்பட இந்த நோய் இடுப்புகள், மூட்டுக்கள் மற்றும் முதுகெலும்பையும் கூட பாதிக்கலாம். இது பெரும்பாலும் சோரியாசிஸால் பாதிக்கப்பட்ட 10 முதல் 15% பேரை இந்த கீழ்வாதம் எனப்படும் சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் எனும் நோயால் பாதிப்புக்குள்ளாக்குகிறது. எரித்ரோடெர்மிக் சொரியாசிஸ் இது மிகவும் மோசமான நோய். உயிரிழப்பை கூட ஏற்படுத்தலாம். இது உடலின் பெரும்பாலான இடங்களில் சிவந்த நிறத்துடன் படர்ந்த நிலையில் தோல் உரிதலை ஏற்படுத்தும். கடுமையான நமைச்சல், வீக்கத்துடன் கூடிய வலியையும் ஏற்படுத்தும். இதை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை பெறாவிட்டால் உயிரிழப்பை கூட ஏற்படுத்தலாம். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சொரியாசிஸா எங்ககிட்ட வாங்க, பத்தியம் கிடையாது, பக்க விளைவுகள் கிடையாது, கட்டாயமா உங்களுக்கு வந்து சொரியாசிஸ்ல இருந்து முழுமையான விடுதலை கிடைக்குது அப்படின்னு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது. ஏன்னா அதுக்கு எந்த விதமான பத்தியம் இல்லைன்றாங்க, பக்க விளைவுகள் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு சைட்ல நீங்க அலோபதியில பாத்தீங்கன்னா தெர் இஸ் நோ மெடிசன், கொஞ்சம் கூட எங்ககிட்ட இதுக்கு வந்து ஒரு மருந்து கிடையாது, தீர்வு கிடையாது அப்படின்றாங்க. ஆனா உங்ககிட்ட வந்து இதுக்கான ஒரு விஷயத்த வந்து கேட்டா அப்படின்னா உங்ககிட்ட கேட்கறதுக்கு என்ன, என் கையில வந்து ப்ரூஃபாவே பாத்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த சொரியாசிஸ் பேஷண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அந்த ஒரு தழும்பு கூட தெரியாத, ஒரு மார்க்கே இல்லாத கம்ப்ளீட்லி நார்மல் பர்சன் மாதிரி மாறி இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த சிகிச்சை இருந்திருக்கு. உங்களோட இந்த மூலிகை மருத்துவத்துல பத்தியம்ன்ற ஒரு விஷயம் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா எந்த வகையான பத்தியம் நீங்க வந்து கொடுக்குறீங்க? மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரையில் நிச்சயமா பத்தியம் உண்டு. ஆனா அதுக்கு பக்க விளைவுகள் கிடையாது. நிச்சயம் பக்க விளைவுகள் கிடையாது. ஏன்னா அந்த பத்தியங்களை அவங்க ஃபாலோ பண்ணாம விட்டாங்கன்னா அதோட டூரேஷன் தான் மாறும். ஏன்னா பத்தியம் இப்போ எதுக்காக நம்ம ஒரு டாக்டர் வந்து பத்தியம் கொடுக்குறாங்கன்னா அதை குயிக்கா கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், சீக்கிரம் அந்த நோயை குணப்படுத்தணும்ங்கிற ஒரே காரணத்துக்கான பத்தியம் கொடுக்குது. சில டாக்டர்கள் பத்தியம் இல்லைன்னு கொடுக்குறாங்க. அவங்க கண்டிப்பா ஏதாவது ரசாயன பொருட்கள் கலந்த, கெமிக்கல் கலந்த மருந்து கொடுப்பாங்க, மெட்டல் கலந்த மெடிக்கல் மெடிசன் கொடுப்பாங்க. அது அந்த டைம் உங்களுக்கு கண்ட்ரோல் இருந்த மாதிரி இருக்கும், திரும்ப கண்ட்ரோல் வராமல் அதை மாதிரி யாராலையும் கண்ட்ரோல் படுத்த முடியாது, அந்த கண்டிஷன் போடும். அது மாதிரி பத்தியம் இல்லைன்னு சொல்றான்னு ஒரு டாக்டர் சொல்றாருன்னா நிச்சயமா அவர் ஏமாத்துறான்னு அர்த்தம். அது ஸ்கின்ல எந்த ஒரு நோய் இருந்தாலும் நிச்சயம் பத்தியம் உண்டு. ஏன்னா பத்தியம் இல்லாத எந்த மருந்துமே வேலை செய்யாது, அதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். அது மாதிரி பத்தியங்கிறது ஒரு பெரிய பத்தியம் நிறைய பேர் கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை இந்த சொரியாசிஸ்ங்கிறது பத்தியம்னா ரொம்ப பெரிய பத்தியமா இருக்குமோ? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒரு பெரிய கடுமையான பத்தியம் கிடையாது. போதைப் பொருள் எந்த காலத்தோட யூஸ் பண்ணக்கூடாது. கத்தரிக்காய், அதாவது உடம்புல ஊரில் வரக்கூடிய எந்த காய்கறியும் யூஸ் பண்ணக்கூடாது. நான்வெஜ், அதாவது மாமிசம்னா இப்ப நீங்க என்ன பண்றீங்க, கடல்வாழ் மீன்கள் எடுக்கக்கூடாது, கோழிக்கறி எடுக்கக்கூடாது. இப்படி ஒரு சில அசைவங்களை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணி மருந்து எடுத்தீங்கன்னா குயிக்கா அதுல இருந்து விடுபடலாம். இந்த சொரியாசிஸ் மருந்தை எடுத்துட்டு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அந்த மருந்து வேலை செய்யும். இல்ல பத்தியத்துல அவங்க சொல்ல பாவக்காடு போடணும் கூட சொல்ற, பார்த்தா மருந்து உங்களுக்கு தெரிய மருத்துவ குணம். ஏன்னா இந்த மருந்துக்கு இன்னொரு மருந்தோட அந்த வீரியத்தை குறைக்கிறதுக்காக பாவக்காய் கூட எடுக்கூடாது நாங்க சொல்றோம் பத்தியத்துக்கு. அப்படி இருக்கும்போது பத்தியம் இல்லைன்னு எந்த டாக்டரா சொல்லலாம், நம்ப முடியுமா? அதாவது ஸ்கின்ல வந்திருக்கிற ஒரு நோய் அது எப்படி பத்தியம் இல்லாம குணமாகும்? ஒரு சொரியாசிஸ் நோயை ஒரு அளவு பாதிப்பு வந்திருக்குது, அவன் மீன் எடுத்தா கண்டிப்பா அதோட வீரியம் அதிகமாகும்.
உடம்பு ஃபுல்லா அரிப்பு ஏற்படும். அதனால மீன் வகைகள் சாப்பிடக்கூடாது, கோழிக்கறி சாப்பிடக்கூடாது, மாமிசம் எடுத்து அதோட வீரியம் தாக்கம் இன்னும் அதிகமாகும். அதுக்காக சாப்பிடக்கூடாது. ஆனா பெரிய பத்தியம்னு சொல்ல எதுவுமே இல்லை. ஒருவேளை பத்தியம் தவறவிட்டால் ஏதாவது ஆபத்து வருமோ, அது என்ன வேண்டாம். இப்போ ஒரு 6 மாசத்துக்கு குணமாகணும், 9 மாசம், இன்னும் 3 மாசம் எக்ஸ்ட்ரா. இதனால என்ன ஆகும், உங்க பணம் தான் விரயமாகும். அதுக்கு தான் சொல்ற டாக்டர் பத்தி இருந்து ஒழுங்கா மருந்தை ஃபாலோ பண்ணி மருந்து சாப்பிடணும்னு சொல்லுங்க. நிச்சயமா மூலிகை மருத்துவத்தால கண்டிப்பா சொரியாசிஸ் நோயில விடுபடலாம். நீங்க ஒரு முறை வந்து ஆலோசனை பெறுங்க, நிச்சயமா என்னால் குணப்படுத்த முடியும். அப்படி குணமான பலர்களை உங்களை நான் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறேன், இன்னும் நிறைய பேர் அறிமுகப்படுத்துவேன். நீங்க வந்து பாருங்க, உங்களை ஆதாரப்பூர்வமா என்னால் காமிக்க முடியும். ஒரு முறை சிகிச்சை எடுத்தவங்க திரும்ப ஒரு தடுப்புக்குள்ள கூட இல்லாம அவங்க குணமாயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பல வருஷங்கள் ஆன பிறகும் இன்னைக்கு அவங்க திரும்ப வந்ததில்லை. எங்கிட்ட ஒரு முறை சிகிச்சை எடுத்த நோயாளியை பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த அவங்களுக்கு எந்த இடத்துல வந்திருந்ததோ அந்த இடத்துல தடுப்பு இருந்ததுக்கான ஒரு அறிகுறி கூட இல்லாம குணப்படுத்திடுது. ஆனா சொரியாசிஸ்ங்கிற ஒரு பெரிய நோய் கிடையாது, நீங்க பயப்படுற அளவுக்கு பெரிய நோய் கிடையாது. ஆரம்ப ஸ்டேஜிலே பார்க்கறது நிச்சயம். லேட்டாக அது வெறி அதிகமாகும். அதுக்கு தகுந்தால் லேட்டா ட்ரீட்மெண்ட் இல்லைங்கிறது இல்லை, கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் உண்டு. ஆரம்ப ஸ்டேஜிலே வந்து சிகிச்சை எடுத்து. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். சொரியாசிஸ் பற்றியான தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதை பற்றி தெரியாத வீட்டுக்குள்ளே இன்னும் முடங்கி இருந்து நம்மளுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற பல பேஷண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பார்த்துருந்தாங்கன்னா கட்டாயமாக அடுத்த நிமிஷமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கட்டாயமாக முழுமையாக வந்து குணமடைஞ்சு சந்தோஷமாவாங்க. அந்த சந்தோஷத்துக்கு முழுக்க காரணம் நீங்களும் மிஸ்ஸஸ் ரேகா முருகேஷா தான் இருக்கும். ஸோ என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கட்டாயமாக ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த ஒரு பயனுள்ள மருத்துவ நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி கிருத்திகா. உலகிலேயே மிக கொடுமையான நோய், வாழ்க்கையில வந்து ரொம்ப அவமானப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பர்சனுக்கு நடக்கும் அப்படின்னா கட்டாயமா அந்த சொரியாசிஸ்ன்ற ஒரு கொடுமையான நோய் வந்ததுன்னா, அதுவும் ஒரு ஃபீமேலுக்கு வந்ததுன்னா அவங்க எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்ல முடியலங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா. கவிதா, எங்கேருந்து வரீங்க? சேலத்துல இருந்து வரேங்க. சேலத்துல இருந்து. சோ நான் வந்து சொன்ன மாதிரி நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்க சொரியாசிஸ்ன்றது எப்படி இருந்தது. முதல்ல சொரியாசிஸ் வியாதி உங்களுக்கு இருக்குன்றதை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஃபர்ஸ்ட் சின்னதா ஆரம்பிச்சுங்க, டாட் மாதிரி ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா அப்படியே படர ஆரம்பிச்சிடுச்சு உடம்பு ஃபுல்லா. அப்படியே பாக்குறதுக்கு அசிங்கமா தெரிஞ்சது, வெளியே போக முடியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா இது நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அவமானமா தான் இருக்கும். சாப்பாடு செஞ்சு வச்சா கூட சாப்பிட மாட்டாங்க, வீட்டுல இருக்கிற மெம்பர்ஸே கூட. அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில துணி கொடியில காய வைக்க போனா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் அதை எடுத்துட்டு போயிருவாங்க, அவங்க துணியெல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க, மத்தவங்களுக்கு ஒட்டிக்கும். உங்க துணி வந்து யார் துணியிலையும் படாம மாதிரி பாத்துக்கணும்ன்ற மாதிரி ஸ்ப்ரெடபிள் ஆயிடும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வேதனையில இருந்தாங்க. சரி, அப்புறம் எப்படி நீங்க வந்து இதுக்கு வந்து ஒரு ரெமெடி கண்டுபிடிக்கணும்னு எப்படி நினைச்சீங்க? நிறைய டாக்டர் பார்த்தோம், ஆனா அது கியூரே ஆகல. சரி, இந்த ஒரு டைம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம் மேடம். அப்புறம் அவங்க மாத்திரை மருந்துங்கெல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம், ஃபுல்லா கியூர் ஆகி இப்ப பாருங்க நான் நல்லா ஸ்கின் எல்லாம் நல்லா இருக்கு. அதாவது கொஞ்சம் கூட பேட்சா வந்து அந்த அடையாளம் கூட எதுவுமே இல்லாம கியூர் ஆயிருக்கீங்கன்றது வந்து, அதாவது கொஞ்சமா ஏதாவது மார்க் இருக்கும், வந்து ஸ்பாட்ஸ் இருக்கும், அப்படி கூட எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்லி உங்க நார்மல் ஒரு 3 to 6 month டைம் எடுத்து ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு மேடம். இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, சொரியாசிஸ் நோயினால பாதிக்கப்பட்ட கண்டிப்பா நேயர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒரு டைமாவது போய் பாருங்க, கண்டிப்பா கியூர் ஆகும். அதாவது நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணிருந்து அது கியூர் ஆகலன்னு இருந்தா கூட ஒரே ஒரு டைம் இங்கேயும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா கண்டிப்பா கியூர் ஆகும்னு நான் சொல்றேன் மேடம். தேங்க்யூ சோ மச். என்ன நேயர்களே, சொரியாசிஸ் நோயினால பாதிக்கப்பட்ட கவிதா இன்னைக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்ல இருக்காங்க அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட திருப்பி அட்டாச் ஆயிருக்காங்க அப்படின்னா அது அப்சல்யூட்லி டாக்டர் முருகேஷ் அவர்களோட ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் அவருக்கு கொடுத்ததுதான். சோ டாக்டர் முருகேஷ் அவர்களுக்கு கவிதாவின் சார்பாக நன்றி. வணக்கம், உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் சுரேஷ், திருவண்ணாமலையில இருந்து வரேங்க. இது வந்து தோல் வியாதின்னு ஆரம்பிச்சதுங்க. இது சொரியாசிஸ் வியாதி தெரியறதுக்கே எனக்கு 2-3 மாசம் பிடிச்சதுங்க. மற்ற வியாதிகள்லாம் வந்து வெளியே சொல்லாம கூட மறைக்கலாம், ஆனா இந்த வியாதி கண்டிப்பாக மறைக்க முடியாது மேடம். நான் பட்ட வேதனைகள் வந்து எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நிறையவே தெரியும். நிறைய டாக்டர்ஸ் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து இதை ட்ரை பண்ணி அதனால பல லட்சங்களை இழந்து பல வருஷங்களை இழந்து என்னுடைய சேல்ஸ் மேனேஜர் ஜாபை விட்டுட்டு வீட்லயே இருந்து என் குடும்பத்தாரோட மிகுந்த மனவேதனையில எனக்கு இந்த நோய் இருக்கிறதுனால மேடம் என்னுடைய குடும்பத்தாரையும் வெளியே கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் போகாம அவ்வளவு மனவேதனையில இருந்தேன்.
ஒரு நல்ல நாள் இரவுல எனக்கு திடீர்னு என் மனைவி எழுப்பினாங்க. ஓகே. இது போல டாக்டர் முருகேஷ்ன்றது ஒரு பேட்டி டிவியில போயிட்டு இருக்குங்க, கொஞ்சம் எழுந்து பாருங்க. நான் வேதனையில் இருந்ததுனால வேணாமா, இதுவும் எல்லாரும் போல தானே இருக்கும் அப்படின்னு மறுத்துட்டேன். இல்லைங்க, கண்டிப்பா பாருங்க, நம்பிக்கையா இருக்குன்னு. அந்த பேட்டி பார்த்ததோட பலன் இப்ப நான் உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன் மேடம். ஓகே. அந்த சொரியாசிஸ் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கும் போது உங்களோட கான்பிடன்ட் லெவல் எல்லாமே உங்களை விட்டு போயிருக்கும். இன்னைக்கு அப்படியே ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்குற அளவுக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா இந்த மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த டாக்டர் அவருக்கு நீங்க வந்து என்ன மாதிரி நன்றிகள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மேடம், எங்க வீட்டு தெய்வ படத்துக்கு தெய்வ படம் தான் வச்சிருக்கேன். ஆனா மனசுல வந்து அவரை தாங்க சாமியா கும்பிடுறேன். பெரிய விஷயம், பெரிய விஷயம். ஏன்னா இந்த தோல்வியாக இருக்கிறதுனால என்னை வெறுத்து ஒதுக்கின மக்கள், என்னுடைய வேலை செய்த ஆட்கள் எல்லாமே மறந்து இன்னைக்கு நான் பழையபடி புத்துணர்வோட மறுபடியும் இந்த அளவுக்கு உட்கார்ந்து ஒரு பேட்டி அளிக்கிற அளவுக்கு கான்பிடன்ஸ் வந்தது டாக்டர் முருகேஷால தாங்க. அவரை எப்படி நான் மறக்க முடியும்? இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, சொரியாசிஸ் வியாதி கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். அதுவும் அதுக்கு சரியான மருத்துவம் இங்க நம்ம கிளினிக்ல டாக்டர் முருகேஷால மட்டுமே அளிக்க முடியும். என்ன நேயர்களே, சொரியாசிஸ் நோயினால பாதிக்கப்பட்ட ஒரு பர்சன் இந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ட் லெவலா பேசுறாங்க அப்படின்னா கட்டாயமா நீங்களும் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா தயவு செய்து ஒரு கூச்சப்பட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துராதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன பிரச்சனைன்ற கன்சல்டேஷன் நீங்க பண்ணீங்கன்னா கட்டாயமா சொரியாசிஸ் குணமடையும். இனிமையான இல்லற வாழ்க்கையை நிரந்தரமாக பெற to get permanent and peaceful life நீங்கள் நரம்பு தளர்ச்சியால் இல்லற சுகத்தை இழந்தவரா, குழந்தை இல்லாமல் பல டாக்டர்களால் கைவிடப்பட்டவரா, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவரா, சோரியாசிஸ் போன்ற தோல் நோயால் அவதிப்படுபவரா, மூட்டு வலியால் முடங்கி கிடப்பவரா, ஆஸ்துமா மற்றும் சைனஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவரா, உங்களின் குழந்தை ஆட்டிசம் எனப்படும் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு மூளை வளர்ச்சி இல்லாமல் காணப்படுகிறதா? இனி கவலையே வேண்டாம். உங்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண டாக்டர் எஸ் முருகேஷ், Seashell Herbs and Research Center, Siddha Ayurvedic and Naturopathic Medicines, Number 26, Seashell Avenue, Akkarai, ECR Road, Chennai, Tamil Nadu, India. Pin code 600119. முன்பதிவிற்கு for appointment phone number 04446890072, cell number +917358583118 and +919444732995. Email ID supports@seashellherbs.com and contact@seashellherbs.com and Seashell Herbs 1966@gmail.com. Facebook ID Seashell Herbs, Instagram ID Seashell Herbs, website www.seashellherbs.com. டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம். முன்பதிவு பெற்று வரவும். சென்னை தலைமை மருத்துவமனையானது தினசரி காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் டாக்டர் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெறலாம். டாக்டர் அவர்கள் மருத்துவ முகாம் செல்லும் நாட்களில் சிறப்பு மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். டாக்டர் அவர்கள் பாண்டிச்சேரி, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கரூர், சேலம், கோவை, ஓசூர், வேலூர் போன்ற உள் மாவட்டங்களிலும், பெங்களூர், மும்பை, கல்கத்தா, டெல்லி போன்ற வெளி மாநிலங்களுக்கும், இலங்கை, கனடா, ஜெர்மன், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளுக்கும் விஜயம் செய்கிறார். டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம்.